ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் உங்களை கர்த்தருடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கிறோம். நாம் நேரடியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கலாம். சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. எப்பொழுது தாவீது கர்த்தரை தேடினான் என்று சொன்னால், தாவீதுக்கு ஒரு பயம் வருகிறது. தாவீதுக்கு பயம் வரும் பொழுது தாவீது கர்த்தரை தேடினதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையிலே அநேக பயங்கள் இருக்கிறது. தாவீதுக்கு என்ன பயம் வந்தது என்று சொன்னால், தாவீதுக்கு உயிர் பயம், மரண பயம் வந்துவிட்டது. தாவீதை எதிரிகள் எதிர்கொள்ளும் பொழுது, சவுல் ராஜா எதிர்கொள்ளும் பொழுது தாவீதுக்கு மரண பயம் வந்த பொழுது தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு ஒரு பயம், தாவீதுக்கு ஒரு பயம் இருந்தது, அது உயிர் பயம். நமக்கு இன்றைக்கு வேலையிலே வேலை கிடைக்கவில்லையே என்ற பயம், நமக்கு இன்றைக்கு திருமணம் ஆகவில்லையே என்ற பயம், இன்றைக்கு நம்முடைய கல்வியிலே மேம்பாடு இல்லையே என்று சொல்லி பயம், நம்முடைய கல்விக்கு தேவையான ஃபீஸ் கட்ட வேண்டிய நிகழ்வு இருக்கிறது என்ற பயம், நம்முடைய ஆலயம் சரியாக கட்டவில்லையே என்ற பயம், நம்முடைய ஊழிய பாதை சரியில்லையே என்ற பயம், நம்முடைய குடும்பம் தேவைகளுக்கான பயம், இப்படி ஏராளமான பயம், இதிலே வியாதி பயம், இப்படி ஏராளமான பயம் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் தாவீதோடு இணைந்து நாம் பயத்தை புறம்பே